அண்ணா விஷயம் கேள்விப்பட்டீங்களா? அந்த நாகராஜ் பொண்ணு சென்னைக்கு அது வேலை தேடி போயிருக்காளாண்ணா. சென்னைக்கு வேலை தேடி போகிறளவுக்கு ஆளாயிட்டாங்களா அவங்க? நீ என்ன பண்ணு, ஸ்டேஷனுக்கு ஃபோன் போட்டு ஒரு ஆள் வர சொல்லு. அடுத்து என்ன பண்ணுன்னு நான் சொல்கிறேன். சரிண்ணா. ஹலோ சார், அண்ணன் பேச சொன்னாரு. ஹலோ கனி, ஹலோ, எங்க இருக்க? நான் வந்துட்டேன். நீ எங்க இருக்க? ஏய், வேலை விஷயமா கொஞ்சம் அனுப்பிச்சு விட்டாங்க. கொஞ்சம் நீ பாத்துக்கிறியா? நீ எங்கடா இருக்க? ஏய், நான் வந்துடுறேன், ஒரு 10 நிமிஷம். ஆ. இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களா? ஆமா மேடம். சரி வாங்க. உட்காருங்க. நரேன் ஆல்ரெடி உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள். என் பேரு கனி மேடம். நான் கணவாய் குப்பத்துலேருந்து வரேன். ஓகே கனி, நம்ம ஷாப்போட நேம் தான் கறிக்கடை. இங்கே நம்ம சிக்கன், மட்டன் அண்ட் ஃபிஷ் எல்லாம் சேல் பண்ணிகிட்ருக்கோம். என்னதான் மார்க்கெட்டில் சில்டு மீட்ஸ் அண்ட் ஃப்ரோசன் மீட்ஸ் இருந்தாலும் நம்ம ஃபோக்கஸ் எப்போவுமே ஃப்ரெஷ் மீட்ஸ் தான். ஏன்னா கஸ்டமர் கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராடக்ட்ஸ் குவாலிட்டியாக இருக்கணும்ல. என்ன கனி, நான் சொல்கிறது கரெக்டு தானே? எங்கள் ஊர்ல எல்லாம் மார்க்கெட்டில் தான் மேடம் கறி மீனெல்லாம் விற்பாங்க. ஆனால் இங்கே என்னடான்னா ஒரு ஏசி ரூமு, அதுக்குள்ளே ஒரு ஏசி பொட்டி வச்சு கறி மீனெல்லாம் விற்கிறீங்க. எங்கள் ஊர்லெலாம் எப்படின்னா மேடம், மார்க்கெட்டில் 2 நாளைக்கு மேலே ஐஸில் வச்ச மீனையே ரொம்ப கம்மி விலைக்கு தான் வாங்குவாங்க. ஆனால் இங்கே என்னடான்னா நாங்கள் 3 கிலோன்னு விலைக்கு கொடுக்குற மீனை நீங்கள் 1 கிலோக்கே போட்டு விற்கிறீங்க. ஆமாம், இந்த மீனெல்லாம் நீங்கள் எங்கேருந்து வாங்குறீங்க? யார் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க? நாங்கள் அப்படிலாம் நாள் கணக்கிலலாம் ஐஸில் வைக்க மாட்டோம் கனி. எல்லாமே அன்னைக்கு வந்து டெய்லி ஸ்டாக்ஸ் தான். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காசு கொடுக்குற கஸ்டமர்ஸ்க்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் குவாலிட்டியாக கொடுக்கணும்ல. அண்ட் ஃபிஷ்ஷுக்குன்னே தனி டீலர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்போது நாங்கெல்லாம் மீன் பிடிச்சி கொண்டு வந்தா வாங்க மாட்டிங்களா? அப்படிலாம் இல்லை கனி, இங்கே ப்ராசஸே வேறு. எங்களுக்குன்னு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. ஸோ அதை விட்டுட்டு நாங்கள் வேற ஒருத்தங்கிட்டலாம் போய் வாங்க முடியாது. இல்லை மேடம், நாங்கள் அவங்கள விட ரொம்ப கம்மி விலைக்கு கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டை தாண்டி உங்ககிட்ட விற்றா எங்களுக்கும் கொஞ்சம் வருமானம் வரும்ல. கனி, நான் ஒன்று சொல்லட்டுமா? உங்களுக்கு இந்த ஜாப் வேண்டாம். அண்ட் மோரோவர் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நீங்கள் அதே பர்சீவ் பண்ணலாம். திங்க் அபவுட் இட். யோ நாகராஜ். வாப்பா. சார். என்னாச்சுப்பா? என்னவா? வெஸ்ட்லைன் கிட்ட கடனை வாங்கின உங்கள் அப்பனை அடிப்பான். தம்பி, அன்னைகிட்ட சொல்லுப்பா, கையில் காசு இல்லை, எந்த வேலையும் இல்லை, கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. யோ, ஏற்கனவே வயசாச்சு, எப்படியா பணம் திருப்பி கொடுப்ப? ஏதோ பாம்பாத்து வச்சு வேலை கொடுத்தாரு, அது நீங்க எடுத்துக்கிட்ட. சார் அதெல்லாம் சரிப்பட்டு வரா சார். தம்பி, சார் எடுத்துட்டு போங்க சார். சத்தியமா கொடுத்துருவோம் தம்பி, என்ன நம்பு தம்பி, எப்படியாவது உழைச்சு கொடுத்துருவோம்பா. நீ என்ன நீ சொன்னதே சொல்லிருக்க. வா, சரிப்பட்டு வர மாட்டவா சார், எடுத்துட்டு போங்க சார். வாயா. யோ, சார், வாயனா? சார், சார், சும்மா சொல்லிட்டு நீ பாட்டுக்கு கொடுத்துருவோம் தம்பி, சொல்லுங்க கேளுங்க. என்ன மச்சான், யார் தேடி போன? என்னாச்சு? எங்கடா
அந்த வெஸ்லிக்கு பயந்து நம்ம குப்பத்தில் எவனாச்சும் வேலை கொடுத்துருவோனா என்ன? அதுவும் சரிதான். வெளியில் போய் வேறு ஏதாச்சும் வேலை தேடலான்னு பார்த்தாலும் நமக்கு இந்த மீன் தொழிலை தவிர வேற ஒன்றும் தெரியாது. பேசாம கடனை உடனே வாங்கி ஒரு போட் வாங்கிலான்னு இருக்கேன். டேய், முதல்ல இருக்கிற கடனை தீக்கிற வழியை பாடுறா. அதுவும் இல்லாமல் போட் வாங்குறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைன்னு உனக்கே தெரியும். நம்மளை நம்பி யார் அவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுப்பா சொல்லு? சரி, பேங்க்கில் போய் லோன் வாங்க போகிறோன்னு வச்சுக்கோங்க. எந்த நம்பிக்கையில் அவன் நமக்கு லோன் கொடுப்பான்? நடக்கிறதா பேசுகிறா. என்ன தம்பியலா, சோசியம் பாக்குறியலா? என்கிட்ட சோசியம் பாத்தியனா உங்களை பத்தி ஒண்ணு விடாம புட்டு புட்டு வச்சுக்குவேன். அம்மா, எங்களை பற்றி எங்களுக்கே நல்லா தெரியும். நாங்கள் ஏன் அப்புறம் ஜோசியம் பார்க்கணும்? உங்களை பத்தி நல்லா தெரியும், ஆனா உங்க எதிர்காலத்தை பத்தி தெரியுமா? அது என் சோசியத்துல சொல்லிவிடுவேன். எதிர்காலம் பார்த்து சொல்லுவீங்களா? ஆமாயா. டேய் மச்சான், எதிர்காலம் பார்த்து சொல்லுவாங்களா? இதை கேட்டு பார்ப்போமே. தேவையில்லாத வேலைடா. பார்ப்போலாம். டேய் சும்மாரா. அம்மா, இது நம்ம நண்பன். எதிர்காலத்தில் போட்டு வாங்கலாம், கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களா? ஆட்டம் பாத்துருவோம். நாக்குல வந்து நல்ல குறி சொல்லுத்தாயி. தம்பி கைய காட்டுங்க. கையை குடுறா. கோவக்கார தம்பியா இருக்கீல, கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கிட்டா நல்லா இருக்கும். கையில நல்ல திறமை இருக்கு, அதை விட்டுவிட்டு வெளியில எங்கேயோ தேடுறீங்க. உன் மேல அம்பு வைக்கிறவங்கள அலட்சியமா நினைக்காதீங்க. கடைசி காலத்துல அம்பு வைக்க ஆளையே இல்லாம நிப்பிய. டேய், என்ன நான் எங்கடா தப்பா போற? சொல்லிட்டேன்? என்ன தம்பி இப்படி போறாங்க? அது ஒன்றும் இல்லம்மா, இல்லை உண்மைகளை புட்டு புட்டு வச்சிட்டிங்களா? அது ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இல்லை பாவம். அவனை விடுங்க, எனக்கு பாருங்க. இன்னைக்கெல்லாம் பேதியா போயிட்டு இருக்கா? இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா? ஆமாமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? வலது கையை காட்டாம இடது கையை காமிச்சா காரும பிடிச்சவனு. பேதி பிறந்த நம்ம ரேகையில தெரியுது. நீ கடைசி வரைக்கும் காதல் தூதுவனா தான் அலைவே. என்னது? மாமா, அம்மா, சென்னையில இருந்து எப்போ வந்த? இதோ இப்பதான் மாமா, இப்பதான் வந்து துணியெல்லாம் மாத்தினேன். அப்பா வீட்டில் இல்லை? இல்லை மாமா, நான் வீட்டுக்கு வரும்போதே அப்பா வீட்டில் இல்லை. கதவை வேற திறந்து போட்டு எங்கே போச்சுன்னே தெரியல. பக்கத்தில் தான் போயிருப்பாரு. வேலைக்கு எப்போ சேர போற? நான் போகல மாமா, இங்கேயே ஏதாவது வேலை பார்க்கலான்னு. காலையில் நான் போகும்போது போயிட்டு வான்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல தோணலைல்ல. மச்சான், மச்சான் டேய், சித்தப்பா கண்ணை திருப்பி கொடுக்கலன்னு அந்த வெஸ்லி போலீஸ்ல புடிச்சு குத்துட்டான். வாடா சீக்கிரம் ஸ்டேஷன் போலாம். என்னடா சொல்ற? அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஒரு நிமிஷம் இரு. அவரை கண்டிப்பா ஸ்டேஷன் கூட்டு போயிருக்க மாட்டாங்க. என் கூட வாங்க. பாரி, அப்பா, தம்பி வேணாம்பா. தாங்க சார் கம்ப்ளைண்ட். இதால கூட்டு போ. சார், ஒரு மாசம் வட்டி கட்டாததுக்கு யாராச்சும் அரெஸ்ட் பண்ணுவாங்களா சார்? தம்பிக்கு விஷயம் தெரியாது போல. பெருசு இது வரைக்கும் முழுசா வட்டி கட்டந்தே இல்லை. நானும் எவ்வளோ நாள் தான் கண்டுக்காம விடுறது. இனிமே அப்படி விட முடியுமா? காசு கொடுத்தா விட்டுருவல்ல? தம்பி, காசு குத்துற நானடா போன போறேன். கதிரு, மச்சான், வட்டி ஓகே, அசலு
இன்னும் 1 மாசத்துல கொடுத்துட்றேன். தம்பி அந்த ஆளுது மட்டும் இல்லை உங்கள் ஒப்பம் கடனும் இருக்குது பாக்கி ஞாபகம் இருக்குதுல்ல சார் நீங்கள் தான் சாட்சி. சரிப்பா. 1 மாதம் தான் அவனுக்கு டைமு. மாமா வா போலாம். அது எப்படி மச்சான் ஒரே மாசத்துல 2 பேர் கண்ணி முடிக்க போற? அதான்டா எனக்கும் புரியல. ஏண்டா கேட்குறதும் கேட்குற, இந்த 6 மாதம் 1 வருஷம்லாம் கேட்க மாட்டியா? 1 மாதம் 6 மாசமோ 1 வருஷமோ எப்படி நம்ம தானே கடனை கட்டணும். இதோ இந்த அம்மா வேற சென்னை வரைக்கும் வேலை தேடி போறேன்னு சொல்லிட்டு பெருங்கை வீசிட்டு வந்துருக்குது. நான் சும்மா எல்லாம் ஒன்றும் வரல, ஒரு நல்ல யோசனையோட தான் வந்திருக்கேன். அது ஒன்றும் இல்லை மச்சான், நம்ம என்னன்னு கேட்காம அடுத்த பேச மாட்டான். அது என்ன யோசனைன்னு சொல்ல கொஞ்சம் கேட்போம். ஏய் சிப்படா மாமா, நான் சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது மக்களுக்கு ஃப்ரெஷ்ஷான கறி மீனெல்லாம் கிடைச்சா எவ்வளோ காசு கொடுத்து வாங்குறதுக்கும் ரெடியாக இருக்காங்கன்னு. நம்ம ஏன் வீடு வீடாக போய் சாப்பாடு கொடுக்குற மாதிரி பக்கத்து டவுனுக்கு போய் ஃப்ரெஷ்ஷாக மீன் கொடுக்கக்கூடாது? அது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் இது மட்டும்தான். வெளியூருக்கு போய் வேலை பார்க்காம இங்கே இருந்து வேலை பார்க்கலாமே. அது மட்டும் இல்லை, நம்ம தொழிலுக்கு நம்ம தான் முதலாளி. எப்படி எப்படி ஆ? நல்ல யோசனை தான், ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாரேன். இந்த மீனெல்லாம் அந்த வெஸ்லியை மீறி நம்ம குப்பத்தை தாண்டி எப்படி வெளியே கொண்டு போக முடியும்னு நினைக்கிறேன்? ஆ அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குது.